नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अताई रमलान इज्तिमा 2026 அத்தாயி நாலெட்ஜ் சிட்டி மாமல்லபுரத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். தினமும் இஸ்லாமிய செல்வந்தர்களில் ஒரு நபர் என்கின்ற தலைப்பிலே தினமும் ஒவ்வொரு நபரை பற்றிய ஒரு சின்ன பயோகிராஃபி மாதிரி பார்த்துட்டு வரோம். அதில் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய நபர் கிட்டத்தட்ட நம்ம சில நேரங்களில் கோபப்பட்டு யாரையாவது நம்ம ரொம்ப பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம இந்த பேரை சொல்லி நம்ம திட்டுவோம். நம்ம திட்டுறதுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இவர் பெரிய புர்னே சுல்தான் பேரன் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது கொஞ்சம் அதிகப்படியான பணத்தை செலவு செஞ்சிட்டாலோ அல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் அண்ட தர்பாராக நடந்துக்கிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இவர் பெரிய புர்னே சுல்தான் பேரன், பயங்கரமாக செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த புர்னே சுல்தான் பேரன் இப்போ இருக்கக்கூடிய அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய புர்னே நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், அதே போல் அவர் அதுக்கு முன்னாடி மன்னராட்சியாக இருந்தது. இப்போ பிரைம் மினிஸ்டர் ரெண்டுமாவும் அவர் இருக்கிறார். அவருடைய பெயர் ஹசனுல் பல்கியா முஇஸ்ஸுத்தீன் வஅதுல்லாஹ் அப்படின்றது அவருடைய பெயர். நல்ல எவ்வளோ அழகான பேர் பாருங்க, விசாலமாக நல்ல பெரிய பேராக வச்சு, பேரே பெரிய பேர் வச்சிருக்கலாம். 1946 இவங்க பிறந்திருக்கிறாங்க. ஜூலை மாதம் 15 இவங்களுடைய தந்தையே ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்மெல்லாம் பான் வித் சில்வர் ஸ்பூனாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னா பிறக்கும் போதே அவருக்கு தேவையான அனைத்துமே ஒன்று கூடி கரெக்டாக இருக்கக்கூடிய, அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் பான் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. இவர் பிறக்கும் போதே இவருடைய தந்தை அரசர், நாட்டினுடைய அரசர். இவர் பிறக்கும் போதே பிரின்ஸ், இளவரசராக தான் பிறக்கிறார். அப்படி ஒரு அமைப்பில் இருந்தவர். இவரினுடைய தந்தை உமர் அலி சைஃபுத்தீன் அப்படின்னு அழைக்கப்பட்ட அவர் அரசராக அவர் இருந்தவர். இவர் அந்த தந்தை நல்ல சிறப்பான ஒரு அரசராக இருந்ததன் விளைவாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நல்ல கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்குது. இவங்களுடைய ஏர்லி ஸ்டேஜ், இவங்களுடைய வாழ்க்கையில் ஏர்லி ஸ்டேஜில் அவங்களுடைய ஊரில் ஒரு 4-5 வருஷம் பிரைமரி எஜுகேஷன் அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு மலேசியாவில் ஒரு நல்ல கல்வியை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் கல்வி பயில்றாங்க. அதற்கு பிறகாக லண்டனில் போய் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. இது எல்லாமே இப்போ இல்லை, இன்னைக்கு உள்ள டேட்டுக்கு ஒருத்தர் கிளம்பி லண்டனில் போய் படிச்சுட்டு வராரு அல்லது நான் ரஷ்யாவில் போய் படிக்க போகிறேன்னு சொல்கிறாருன்னா அது இயல்பான ஒன்று. ஆனால் இது எல்லாமே 1960களில் இவர் செய்கிறார். 1960 அவருடைய நார்மல் பிரைமரி எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவருடைய செகண்டரி எஜுகேஷனையே அவர் மலேசியாவில் படிக்கிறார். அது முடித்ததற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா லண்டனில் இருக்கக்கூடிய கல்லூரியில் சேர்ந்து அங்கே அவருடைய காலேஜ் ஸ்டடீஸை அவர் படிக்கிறார். 18-19 வயதிலேயே அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. திருமணம் முடிச்சிட்ட பிறகும் கூட மனைவியோடு சேர்ந்து போய் லண்டனில் இருந்து கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கிறார். வாய்ப்பு பாருங்க, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புமே கிடைச்சிடுறது இல்லை. அந்த மாதிரி இவங்களுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு. அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தாலும் படித்து முடிக்கும்போது சரியாக நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. கரெக்டாக இவர் இவருடைய படிப்பை எப்போ நிப்பாட்டுறார் அப்படின்னு சொன்னால் 1966-67 அவருடைய தந்தை அவங்களுடைய வஃபாத் ஏற்படுது. அவருடைய வஃபாத் ஏற்பட்ட உடனே அப்படியே அவருடைய கல்வியை ஸ்டாப் பண்ணிட்டு நேராக அப்படியே
புருனேவினுடைய அரசராக அப்படி பதவிக்கு அவருக்கு கொடுத்துட்றாங்க. தந்தைக்கு பிறகாக அப்படி கண்டினியூ அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அரசரா 21 வயசுலேயே வந்துடுறாரு. 21 இயர்ஸ் அவருக்கு கம்ப்ளீட் ஆகும்போது அப்படி அரசரா அவர் இருக்கிறார். அதற்கு பிறகாகத்தான் அது வரைக்கும் வந்து புருனே அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிட்டனினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்மளுடைய நாடு வந்து எப்படி வந்து அடிமைப்பட்டு இருந்துச்சோ, இவங்க அடிமைகளா இல்லை, சில ஒப்பந்தங்களின் அடிப்படையில், ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் வந்து புருனே அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பிடியோட என்ன பண்றாங்கன்னா அவங்களோட இருக்கிறாங்க. இப்படியே அவர் 20 ஆண்டு காலம் அப்படி கிடக்குது அவங்களுக்கு. அப்புறம் 1984 வந்து அவங்களுக்கு வந்து மொத்தமாக பிரிஞ்சு புருனே அப்படின்றது இனிமேல் தனி நாடு, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க இயங்குவாங்க அப்படின்ற அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் கலைந்து 84 வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க்கு அவர் வரார். அதிலிருந்து இன்று வரையில் இது கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். அந்த அந்த அரசவையில் உலகத்திலேயே இன்னைக்கு இருக்கிற டேட்டுக்கு உலகத்திலேயே அதிக ஆண்டுகள் அரசராக அல்லது பிரின்ஸாக அல்லது வந்து பிரைம் மினிஸ்டராக தொடர்ந்து இருக்கக்கூடிய முஸ்லிம் அரசர் அப்படின்றவர் வந்து இவர் தான். இவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற நாடுகளோடு நல்ல உறவை வந்து இவர் மெயின்டைன் பண்ணுவாராம். எப்பொழுதுமே வந்து யாரோடவுமே வந்து பெரிய லெவலில் சண்டைகள் அப்படிலாம் ஒன்றும் வச்சுக்காம எல்லாரோடையுமே வந்து சகஜமாக, குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டு, ஏசியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இந்தியாவோட, மற்ற பெரிய பெரிய நாடுகள், அமெரிக்காவோட, பெரிய பெரிய எல்லா நாடுகளோடையுமே வந்து இவர் வந்து நல்ல உறவை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கரெக்டான முறையில் வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இவரினுடைய சொத்து மதிப்பை பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு முஸ்லீம் அரசர், அவருக்கு வந்து நம்ம வந்து சும்மா ஏனதானோ அப்படின்னு ஃபோட்டோவில் அதில் இதில் பார்த்துருப்போம். இவருடைய டாய்லெட் கூட வந்து தங்கத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து சில ஃபோட்டோக்கள்லாம் வந்திருக்கு. அதை நானும் பார்த்துருக்குறேன். அந்த அளவுக்கு வந்து அவர் அப்படி உண்மையிலேயே அது இருக்குதா அப்படின்றது வந்து நான் அந்த அளவுக்கு ஆய்வெல்லாம் செய்யலை. ஆனால் இவருடைய சொத்து மதிப்பு என்பது கிட்டத்தட்ட 5000 crore 5000 கோடி ரூபாய் வர்த் இவருக்கு உண்டு. அதே போல் வந்து இவருடைய அரண்மனை, அது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய ஒரு வீடு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், 1 BHK. சென்னையில் வந்து ஒரு 1 BHK அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் உள்ள ஒரு வீடு. 2 BHK அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸை விட அவங்க வந்து உயர்ந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதை தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வீடு. அது நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், வீடு அப்படின்றதுலேயே கொண்டு வர மாட்டோம். அது வந்து நேராக வந்து இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி அல்லது வந்து அதை வந்து வேற ஏதாவது அதுக்குன்னு லக்ஸரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அதுக்கு ஏதாவது பேரை நம்ம மாற்றிடுவோம். இவரினுடைய வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 400 சில்லற ரூம்கள் இருக்குதான். 400 ரூம்ஸ் இருக்கக்கூடிய அரண்மனை அது. இவங்க அதில் பயன்படுத்துறது என்னவோ ஒரு ரூமு தான். ஆனால் மற்ற ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்குமே தனித்தனியாக வெளியேந்து நபர்கள் வந்தாங்கன்னா அவங்க இருக்கிறதுக்கு இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து வந்து ஒரு 400க்கு மேற்பட்ட ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை தான் இவருடைய அரண்மனை. நம்ம வந்து காருங்கள்லாம் வந்து ஒரு கார் அப்படிங்கிறதே வந்து நமக்கு மிகப்பெரிய கனவு. ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படி தலைகீழெல்லாம் ஓட்டி பார்ப்போம். ஆனால் இவங்க வந்து இவரினுடைய கணக்கின் அடிப்படையில், இவங்களுடைய கணக்கில் ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் இவர் ஒரு 10-15 கிட்ட வச்சிருக்கிறதா வந்து தகவல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. அப்படி வந்து ஒரு அரசர் அப்படின்ற அந்த ஸ்டேஜை தாண்டி ஒரு மனிதர் அவருடைய உச்சபட்ச இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை, உலகத்தில் இருக்கக்கூடிய எதையெல்லாம் நீங்கள் வந்து லக்ஸூரியஸ்ன்னு சொல்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. இவங்களுடைய மெயின் ரிசோர்ஸ், இவங்களுடைய செல்வம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். இவங்களுடைய ஊரில் வந்து புருனேல வந்து அது வந்து ரொம்ப, அந்த நாட்டில் வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய மைய பகுதியாக இருக்குது. அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து மற்ற நாடுகளுக்கு அதை வந்து சப்ளை செய்து ரொம்ப ஒரு வளமான ஒரு நாடாக அந்த நாடு என்ன பண்ணுதுன்னா இருக்குது. இவருக்கு இன்னைக்கு வந்து 79-80 வயசு இவருக்கு ஆகுது. இவரினுடைய அடுத்த சக்சீடர்ஸ், இவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பிள்ளைகள்
உருவாகி தெளிவான முறையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்த நிலைமைகளில் இவருடைய மகன் அதே போல் வந்து மருமகன் அப்படிங்கிறவங்கலாம் அடுத்தடுத்த நிலைமைகளில் வந்து கரெக்டாக அப்படியே உருவாகி இருக்கிறாங்க. இப்போ இவருடைய விஷயத்தில் வந்து நாம் கவனிக்க வேண்டியது, ஒருவர் சக்சீடராக இருக்கிறது மட்டும் விஷயம் இல்லை. தந்தைக்கு பிறகு வந்து மகனாக அரசராக அப்படி கண்டினியூ பண்ணி அப்படி போகிறது அப்படிங்கிறது விஷயம் இல்லை. இவருக்குன்னு தனி பதிவுகளை இவர் உருவாக்க வேண்டும். அந்த லெகசியை மட்டும் அப்படி ஃபாலோ பண்ணி அப்பா இருந்த இடத்துல அப்படி வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க, அப்படி வந்து கண்டினியூ பண்ணிட்டு அப்படி வந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி எல்லா நாடுகளோடும் நல்ல உறவு, எல்லா நாடுகளோடும் நல்ல தொடர்பு, நல்ல வியாபாரங்கள், இவர்களினுடைய ரிசோர்ஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணது, இவங்களுக்கு தேவையான அப்டேஷன் கொடுத்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படியே இருந்து அப்படியே அழிஞ்சு எத்தனையோ எம்பரர்ஸ் வந்து அவங்கள வந்து அப்டேட் பண்ணிக்காததுனால அப்படி வந்து அழிஞ்சு போன வரலாறுகளை நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருப்பாங்க. அந்த பழமை மாறாமல் அப்படி இருக்கணும். பழமை மாறாமல் இருக்கிறதுன்றது ஒரு சில விஷயங்கள் அப்படி இருந்துக்கிட்டு தேவையானவைகளில் தன்னை அப்டேட் பண்ணி அவங்கள வந்து மொத்த அமைப்பையுமே சரி செய்து, இப்போ ஒரு அரண்மனை, அந்த அரண்மனைக்குள்ளே வந்து 400க்கும் மேற்பட்ட ரூம்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அதெல்லாம் வந்து இந்த காலத்திற்கு தேவையான அப்டேஷன்ஸ் அதை ஃபுல்லாக கொடுத்து சரியான முறையில் வந்தாதான் ஒரு சக்சீடராக வந்தாலும் கூட வெற்றியாளர்களாக கருதப்படுவார்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான பணக்காரர்களில் ஒருவராக கருதப்படுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லப்படுது. 2017ஆம் ஆண்டுல இவர் வந்து உலகத்தின் 7வது பெரிய பணக்காரராக இருந்தார். இன்னைக்கு இல்லை, உலகத்தின் 7வது பெரிய பணக்காரராக 2017 இருந்தார். இப்போ வந்து பிலோ 10க்கு கீழே வந்து என்ன பண்றாருன்னா இருக்கிறார். அது வந்து எப்பொழுதுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு நாள் வந்து ஒரு நபர், அடுத்த நாள் வந்து அடுத்த நபர் அப்படின்னு. ஒரு சின்ன வியாபாரம் ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் அதில் வந்து முன்பின் இருக்க தான் செய்யும். அந்த அடிப்படையில் வந்து 2017க்கு பிறகு வந்து இவர் வந்து 10க்கு உள்ள இல்லை, 10க்கு மேலே இருக்கக்கூடிய நபராக இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக, ரொம்ப முக்கியமான செல்வந்தராக கருதப்படக்கூடிய நபராக புருனே சுல்தான் நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த ஹசனுல் அப்படின்ற அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான செய்தி வந்து இவர் ஒரு சுன்னத் ஜமாத் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம். உலகத்தில் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வந்து நம்ம பார்த்த பணக்காரர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஷியா முஸ்லீம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் மேக்சிமம் ஷியா முஸ்லீம் இருக்கிறாங்க. ஒருவேளை ஷியாவாக இருக்கிறாங்க அல்லது வந்து கேரளாக்காரங்களாக இருக்கிறாங்க. ரெண்டில் யாராவது ஒருத்தர் தான் வந்து மாறி மாறி வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு வந்தோம். இவர் வந்து சுன்னத் ஜமாத்து அடிப்படையை கொண்ட ஒரு நல்ல ரிலீஜியஸ் பிலீஃப் உள்ள குடும்பத்தை சார்ந்த ஒரு தெளிவான நபராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நபராக இருந்து இவ்வளவு பெரிய எல்லையை இவர் வந்து அடைஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை வசதிகளை அல்லாஹ் கொடுத்தானோ அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளையும் வசதிகளையும் நமக்கும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக என்கின்ற நல்ல துஆக்களை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.